அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குரூப் 4 அடுத்து வர குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 பேஸ் பண்ணி ராமானுஜம் டெஸ்ட் பேட்ச் 3வது டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி அதுக்கு முன்னாடி ஒரு 3 டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ அதோடைய எவ்ரி சண்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோம். மாணவர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, ஃபுல் டெஸ்ட் நடத்தின டாப்பிக்லேருந்து வருமா இல்லை மொத்தத்துலேருந்து வருமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இல்லை சார், ஆல்ரெடி பேட்ச் போயிட்டுருக்கிறதால ஒரு ஃபுல் டெஸ்ட் எப்படி இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த கான்செப்டில் தான் கொடுக்குறோம். ஒரு 3 கேள்வி புதுசாகவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேயும் புது புக்கில் இருந்தும் ஓகே அந்த ஏரியா அண்ட் வால்யூம்லாம் புக்கு கேள்வி அப்படியே கொடுத்துருப்பேன். அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள், எந்தெந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப குறைவாக இருக்கீங்க, எந்த ஏரியாவை நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்றத கான்செப்டை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. டெய்லி ஷெட்யூல் 2 மணி நேரம் போடுங்க. 1 மணி நேரம் மேக்ஸ் படிங்க, 1 மணி நேரம் ரீசனிங் படிங்க. ஓகேவா. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ரிவிஷன். 2 விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று டெக்ஸ்ட் புக்கு புது புக் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. 2வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மொத்தம் ஒன்று விடாமல் பாருங்கள். இதில் உங்களுக்கு என்ன சிரமமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் 2 டாபிக் கொஞ்சம் முடிக்கிறது சிரமமாக இருக்கும். என்னென்னா, ஒன்று சிம்பிளிஃபிகேஷன்ஸ், இன்னொன்று அந்த ஏரியா அண்ட் வால்யூம். அது 2D 3Dன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நீங்கள் இந்த ஏரியா அண்ட் வால்யூம் படிக்கணும் அப்படின்னா நான் சொல்கிறத மட்டும் பாருங்கள். 2 விஷயம். ஒன்று 2019லேருந்து 24 வரைக்கும் பார்த்தாலே போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதை முடிச்சோன்னே நீங்கள் அதை போய் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நிறைய கூடுதலாக இருக்கும். ஓகேவா. சரி, இப்போ இந்த சண்டே நடந்த அன்செக்கியோட எக்ஸ்பிளேஷன் வீடியோ பார்க்கலாம். ஓகேவா. வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள், கூட்டு வட்டி விகிதத்தில் 6% ஆண்டு வட்டியில் ஒரு தொகையும் அரையாண்டுக்கு ஒரு முறை விடப்பட்டால் வருடாந்திர வட்டி விகிதம் என்னவா மாறும்? யூஸ்வலாக ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா 6% சொல்கிறோம். இதே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறும் தானே. அப்போ என்னவாக மாறும் இதில் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போது இந்த அரையாண்டு நான் இதை பாதியாக டிவைட் பண்ணிக்கலாமா? 6 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 3%. இப்போ 3% 2 அரையாண்டுக்கு 2ஆக மாற்றணும்னா நம்ம யூஸ்வலாக இது போடுவோம் இல்லையா, 2x + x² 100 இந்த கான்செப்டில் போட்டோம்னா முடிஞ்சிடும். 2 × 3 3 ஸ்கொயர் பண்ணால் 9/100. 2 6 6 + 0.09 அப்போ 6.09% தான் சரியான ஆன்சர். யூஸ்வலாக தனி வட்டினா 6%. இது கூட்டு வட்டி 6%. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு மாற்றும் போது 6.09 கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். எங்கே இருக்குது பாருங்கள், டி. ஸோ ஒன்றுக்கு டி தான் சரியான ஆன்சர், பார்த்துக்குங்க. ஓகேவா. சரி, அடுத்தது இந்த 2வது கேள்வி கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஆர்எஸ் அகர்வால் இந்த கேள்வி அப்படியே இருக்கும். டிஎன்பிஎஸ்சி இது வரைக்கும் கேட்கல. 10,000 என்ற தொகையானது 2 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன? அரையாண்டுக்கு ஒரு முறை. ஓகேவா. இங்கே பாருங்க, இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதானே. ஸோ 2 ஆண்டுகள் சொன்னால் எத்தனை அரையாண்டு? 4 அரையாண்டுகள். அப்போ 3ன்னா இங்கே பாருங்கள், 2 ஆண்டுகள் அப்படின்னா 2:1ன்னு போடும். 3 ஆண்டுகள்லாம் 3:3:1ன்னு போடும். 4 ஆண்டுகள்லாம் 4:6:4:1 1 2 3 4. ஸோ இந்த கான்செப்ட்லேயும் நீங்கள் போடலாம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். பட் இருந்தாலும் இங்கே பாருங்கள், 10,000 எடுத்துக்கிட்டேன். ஓகேவா. அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா இது 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். டிவைட் பண்ண என்ன வரும்? 2%. 102/100 102/100 102/100 102/100. ஏன் நான் 4 வாட்டி போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4 அரையாண்டுகள். 2 ஆண்டுகளில் எத்தனை அரையாண்டு இருக்குது? 4 அரையாண்டு இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த 10,000 கேன்சல் பண்ணிட்டோம்னா இது 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 102 102 4 வாட்டி பெருகிட்டு இந்த 4 0 தள்ளி புள்ளி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1082 4.3216 அப்படின்னு கிடைக்கும். இதில் 10,000 நம்ம கழிச்சிடணும். ஆசல் கழிச்சிட்டோம்னா அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 824.32 அப்படின்னு கிடைக்கும். எங்கே இருக்குது பாருங்கள், பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 3வது கொஸ்டின்ஸ். HCF எல்சியமில் ஒரு கேள்வி. 2 மிக எண்களின் பெருக்கல் பலன் ஓகேவா, அதன் எல்சியம் ஆனது HCF 60 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி மடங்குன்னு கேட்டாலே HCF எல்சியம் அப்படின்னு எடுத்துக்கோங்க. HCF எக்ஸ்ன்னு எடுத்துட்டா எல்சியம் என்ன வரும்? 60 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 60 டைம்ஸ் அதானே, 60x அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். புரியுதா. அடுத்தது 2 நம்பரோட பெருக்கல் பலன் கொடுத்துருக்கானா. அப்போ HCF எல்சியம் பெருக்கிறது அந்த 2 நம்பரை பெருக்கிறதுக்கு சமமா. அப்போ இது 2த்தையும் பெருக்குனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60x² = 34,560ன்னு மாறும். இப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுமே இதில் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. வெறும் HCF எல்சியம் இது 2த்தோட வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது HCFையும் கண்டுபிடிக்கணும், நம்ம எல்சிஎம்மையும் கண்டுபிடிக்கணும். 2த்தையும் கண்டுபிடிச்சா தான் நம்ம டிஃப்ரென்ஸ் போட முடியும். இது சுருக்கமாக ஒரு 0 ஒரு 0. இங்கே பாருங்கள், 6ஆல் கேன்சல் 1 6 6
ஐஆர் 30, ஆர்ஆர் 36, ஐஆர் 30, மீதி 4 5, ஏஆர் 42, ஓகேவா, மீதி 3, ஆர்ஆர் 36, 576. எக்ஸ் ஈக்குவல் டு 576 அப்படின்னா எக்ஸோட மதிப்பு என்ன? 25, 25, 625, அப்போ 24 அப்படின்னு மாறுங்க. அவ்வளோதான் சார். இதில் எத்தனை போடுங்க. இதோட வேல்யூ 24, இதோட வேல்யூ 60 × 24, ஓகேவா. ரெண்டுத்தையும் பெருக்குங்க, ஒரு 0, 4 24க்கு 4, மீதி 2, 2 12, 12 14, அவ்வளோதாங்க. இதுலேருந்து 24 கழிங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா. கழிச்சிங்கன்னா எதுலேருந்து 1440லேருந்து 24 கழிச்சா 1416 ஆன்சர். எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா, பார்த்துக்குங்க. அடுத்தது பாருங்கள், டைம்னு ஒரு கேள்வி, டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸ் ஒன்று. ஏ ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறார். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ ஒரு வேலையை 6 நாளில் முடிக்கிறாரு. பி அதே வேலையை 8 நாளில் முடிக்கிறாரு. ஓகேவா. இருவரும் ரூபாய் 3200க்கு ஒரு வேலையை ஒப்புக்கொண்டு சி என்ற நபரின் துணையுடன் 3 நாட்கள். அப்போது ஏவும் பியும் 2 பேரும் சியுடன் சேர்ந்துக்கிட்டு எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போது சியோட பங்குத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. இது 3த்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுக்க போகிறேன். அதாவது 3 பேரோட எனர்ஜி ரேஷியோவை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஒரு அமௌண்ட்டை பிரிக்கணும் அப்படின்னா எனர்ஜி ரேஷியோ வச்சு தானே பிரிக்கணும். இங்கே பாருங்கள், 3 எல்சிஎம்னா என்ன? பெரிய நம்பர் பாருங்கள். 1 8 8 2 8 16, 3 24, 4 24, 3 24, 8 3 24. இப்போ ஏபிசி 3 பேரோட ரேஷியோ நான் போட போகிறேன். எனர்ஜி ரேஷியோ, எஃபிஷியன்சி ரேஷியோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏன்னா இதை வச்சு தான் அமௌண்ட்டை பிரிக்கணும். ஏ எவ்வளோ? 4, பி எவ்வளோ? 3. எது எஃபிஷியன்சி ரேஷியோ தெரியுதுங்களா? இங்கே போகிறோம் டிவைட் பண்ணி நடுவில். இதுதான் 3 பேரோட எஃபிஷியன்சி ரேஷியோ 8. ஏவும் பியும் கூட்டினாலே 7. அப்போ சிக்கு எவ்வளோ தான் வரும்? 1 தான் வரும். புரியுதாங்க எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஏவோட எனர்ஜி 4, பியோட எனர்ஜி 3, 3 பேரோட எனர்ஜி 8. ஏவும் பியும் கூட்டினாலே 7 வருது. அப்போ சி கட்டிமாரினா ஒரு 1 தான் வரும். அவ்வளோதாங்க. ஸோ 4 3 7, 7 1 8. அப்போது 8 மடங்கு தான் எவ்வளோ அப்படின்னா 3200. சியோட ஷேர் தான் கேட்குறாங்க. சியோட ரேஷியோ எவ்வளோ? 1 மடங்கா? × 1. 1 8 8 4 8 32, ஒரு 2 0. அப்போ ஆன்சர் என்னென்னா 400 தான் சரியான ஆன்சர். எங்கே இருக்குது? பி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு அடுத்தது 5வது கொஸ்டின்ஸ். இந்த கேள்வி கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஆர்எஸ் அகர்வால் இந்த கேள்வி இருக்குது. இது வரைக்கும் கேட்கல. தனி வட்டி கூட்டு வட்டியில் மாதம் 1 தவணை வீதம் 11 மாதங்களுக்கு திருப்ப கொடுப்பதற்காக ரூபாய் 10 கடனாக கொடுக்கப்பட்டது. வட்டி தனி வட்டியாக இருந்தது எனில் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாரு. ஓகேவா. நான் மாதம் மாதம் ₹1 செலுத்துறேன். தனி வீட்டில் வாங்குறாரு. மாதம் மாதம் ₹1 செலுத்துறேன்னு 11 மாதம் செலுத்துறாரு. ஓகேவா. புரியுதா? அப்போ அது வாங்கின கடன் எவ்வளோ? ₹10 கடன். மொத்தம் ஒரு மாதத்துக்கு ₹1 மொத்தம் எத்தனை மாதம் எடுத்தோம்? 11 மாதம். அப்போ வட்டி எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? ₹1 வட்டி. நான் சொல்கிறது புரியுதாங்க என்னென்னு? ₹10 கடன் வாங்குறாரு. 11 மாதம் ₹1 செலுத்துறாரு. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ செலுத்துறாரு? ₹1 செலுத்துறாரு. அப்போ தனி வட்டி எவ்வளோ? ₹1. அப்போ பிஎன்ஆர் பை 100 ஃபார்முலாவில் போட்டால் முடிஞ்சு போச்சு. பிஎன்ஆர் பை 100 = 1. பியோட வேல்யூ மாதம் மாதம் செலுத்துகிற 1. என்னோட வேல்யூ பாருங்களேன். என்னோட வேல்யூ இங்கே மாதம் மாதம் செலுத்துறது வருது. மாதம் மாதம் எவ்வளோ வருதுன்னா இங்கே 11 மாதம் சொல்கிறாங்க. எப்பவுமே 11 மாதம் சொல்கிறாங்க அப்படின்னா முதல் மாதம் பிடிச்சின்னு தான் கொடுப்பாங்க. அப்போ 10 மாதம் கணக்கு எடுத்துக்கிறேன். n × n+1/2. 2 2 2 10. ஸோ 5 × 11/11 5 55. அவ்வளோதாங்க. புரியுதாங்க. இது ஏன் இந்த n × n ஃபார்முலா போகிறோன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா. யூஸ்வலாக முதல் மாதம், 2ஆம் மாதம், 3ஆம் மாதம் அப்படி சொல்லிட்டு வருது. ஸோ இது ஈழநிலைகளின் கூடுதல் தானே, அதனால் இந்த ஃபார்முலா போகிறோம். அப்போது என்னோட வேல்யூ இங்கே பாருங்கள், n × n+1/2. அப்போ 55 டிவைட் ஆர் எவ்வளோ தெரியாது பை 100. கீழே ஒரு 12ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா மாதம் மாதம் செலுத்துகிறோம் இல்லையா. ஓகேவா. 12ஆல் டிவைட் பண்ணிட்டோம். ஈக்குவல் இங்கே எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ₹1. புரியுதுங்களா. அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம கணக்கு போட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. இங்கே பாருங்கள், ஆரோட வேல்யூ வேணும் அப்படின்னா 1200 வேணால் இங்கே சிம்பிளை பண்ணலாம். 11 5 55, 25 100 அதானே. அப்போ 2 12 24. 24 ஒரு 0 டிவைட் 11. இதை பிரிச்சிங்கன்னா 21 9/11% மாறும். எங்கே இருக்குன்னா டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா. பார்த்துக்குங்க. அடுத்தது
இங்கே 6வது கேள்வி பாருங்கள். ஏரியா அண்ட் வால்யூமில் ஒரு கேள்வி. ஒரு சதுரத்தின் பரப்பளவு 169 சதுர சென்டிமீட்டர். அதன் பரப்பளவு 69% அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? அப்போ பக்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பரப்பு இங்கே பாருங்கள், உங்களுக்கு குழப்பத்துக்காக இதை குத்துக்கிறான். இது நம்ம எடுத்துக்கே தேவையில்ல. பரப்பு 69% அதிகரிச்சிருக்குன்னா பக்கம் எவ்வளோ அதிகரிக்கும்? யூஸ்வலாக நம்ம பக்கம் அதிகரித்து கொடுத்துட்டு பரப்பு எவ்வளோ அதிகரிச்சுன்னு தான் கேள்வி கேட்பாங்க. இங்கே பரப்பு கொடுத்துட்டு பக்கம் கேட்குறாங்க. அப்போ இது மாதிரி கேட்டால் ஓகேவா, பரப்பு எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 100% இருக்கிறது. எவ்வளோ அதிகரிச்சு? 69 அதிகரிச்சுன்னா 100 கூட்டிக்கும், 169. ஓகேவா? பரப்புன்றதால 2 பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுங்க. இதே கணம்னா 2த்துக்கும் கியூப் ரூட் எடுக்கும். 10 இது 13 13 தான் 169. அவ்வளோதாங்க. இப்போ பக்கம் எவ்வளோ அதிகரிச்சிருக்குன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. ஸ்டார்டிங் எவ்வளோ? 10 இன்ட்டு 100. ஒரு 0 ஒரு 0 30% பக்கம் அதிகரித்திருக்கு. ஓகேவா? ரைட். ஸோ 6வதுக்கு சி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. அடுத்தது இங்கே பாருங்கள், ஏபிஜிபியில் ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் போயிட்டே இருக்குது. என்ற தொடர் வரிசையில் 0 எத்தனாவது உறுப்பாக வரும்? 0 இதில் வருதான், எத்தனாவது உறுப்பாக வரும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா போதும். இந்த எல்ன்றதை நம்ம லாஸ்ட்டு டேர்ம் 0 எடுத்துக்கணும். அப்போ ஃபார்முலா என்ன? L = N = L - A / D + 1. எல்லோட வேல்யூ 0, ஏவோட வேல்யூ என்ன வரும்? 27. எத்தனை? டியோட வேல்யூ என்ன வரும் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க. டின்னு என்ன? இரண்டாவது முதல்ல இப்போ கழிக்கணும். 24 - 27 -3. அப்போ -3 + 1 மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சு. 1 3 9 3 27. அப்போ 9 ஆகும்னா 10. அப்போ 7வதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டினா 10. பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இது 10th புக்கில் இருக்கிற கேள்விங்க. இது வரைக்கும் கேட்காத கேள்வி. ஒரு சிறுமி தனது பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக கூம்பு வடிவ தொப்பிகளை கேப் பயன்படுத்துகிறாங்க. மொத்தம் இந்த பரப்பு தேவைப்படுது. ஓகேவா? அந்த கூம்பு ஆரம் பார்த்தீங்கன்னா 5, உயரம் பார்த்தீங்கன்னா 12. அப்போ எத்தனை கூம்பு தொப்பிகளை தயாரிக்க முடியும் அப்படின்னா கூம்போட வலைபரப்பு நம்மளுக்கு வேணும். கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? πr/l. ஆனால் இங்கே ஆறு குத்துருக்காங்க, எச் குத்துருக்காங்க. எல் வேணும். எல் வேணும் அப்படின்னா நல்லா கவனிங்க. இங்கே பாருங்களேன், இதுதான் கூம்பு அதானே. இங்கே பாருங்க, இது எல், இது ஹெச் 6. எல் வேணும்னா 2 ஸ்கொயர் பிதாகரஸ் யூஸ் பண்ணோம்னா L² = H² + R². அப்போ எல் வேணும்னா √h. ஹெச்சோட வேல்யூ என்ன? 12². இது 5². 144 ஒரு 25ன்னு வரும். அப்போ 169 169 13ன்னு எல் கிடச்சி போச்சுங்க. அவ்வளோதான் சார். இப்போது மொத்த பரப்பு எவ்வளோ? 5720 டிவைட் கூம்போட வலைபரப்பை ஒரு கேப்புக்கு எவ்வளோ தேவைப்படும் அதை டிவைட் பண்ணிட்டா எத்தனை கேப் தயாரிக்கலாம்? கூம்போட வலைபரப்பு ஃபார்முலா என்ன? 22/7. ஆரம் 5, எல் எவ்வளோ? 13. அதானே. அவ்வளோதாங்க. 7 மேலே போயிட்டு இது சிம்பிளை பண்ணிட்டோம்னா ஆன்சர். ஸோ 5720 × 7 டிவைட் 22 × 5 × 13. இது சிம்பிளை பண்ணிங்கன்னா ஆன்சர் 28 அப்படின்னு. சிம்பிளை பண்ணுறதுலாம் உங்களுக்கு தெரியும். முதல்ல 2ஆல் அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம், எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ஆன்சர் 28 அப்படின்னு வந்து நிற்கும். ஸோ 8வதுக்கு டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி நல்லா கவனிங்க. இங்கே பாருங்கள், த நம்பர் பிட்வீன் 4000 and 5000 இது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நம்பரெல்லாம் டிவைட் ஆகுதுன்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த 92ன்றது கொஸ்டின் நம்பர். இது இந்த 9 அப்படியே வந்துட்டுருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே டவுட்டானா இங்கே பார்த்துங்க. 12 18 21 32 இருக்கா? அப்போ ஆகியவற்றால் வகுப்படும் 4000க்கும் 5000க்கும் இடைப்பட்ட எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? மீச்சிறு எண், இங்கே சிறிய எண் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் ஆஃப் 12 18 21 32. இது மொத்தத்துக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சிஎம் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? 12 18 21 32 அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 2ஆல் எடுக்கலாமா? 6 2 12 9 2 18 21 16 2 32. மறுபடியும் 3ஆல் எடுக்கலாமா? 2 3 6 3 9 7 3 21 16. அதானே. மறுபடியும் என்ன எடுக்கலாம்? 2ஆல் எடுக்கலாம். 2 2 3 7 8 2 16. அவ்வளோதாங்க. அப்போ இது மொத்தத்தையும் பெருக்கணுங்க. இதை மொத்தத்தையும் பெருக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2016ன்னு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? அப்போது இந்த அனைத்து எண்களாலும் வகுப்படக்கூடிய எண்ணும் மிகச்சிறிய எண்ணு 2016. ஆனால் 4000க்கும் 5000த்துக்கு இடையில் இருக்கணும்னா இதோட மடங்கு தானே வேணும். இது 2ஆல் பெருக்கி பாருங்கள், இடையில வரும். 3ஆல் பெருக்குனா 5000த்தோட அதிகமாக போயிடும். அப்போ 2ஆல் பெருக்குனா போதும். 2016 × 2 4032. அவ்வளோதாங்க.
பாருங்கள் 2000 4000 16 16 32 4032 எங்கே இருக்குது 9க்கு சி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது 10வது கொஸ்டின்ஸ். ஒரு எண்ணின் 35% 175 என்றால் அந்த எண் 175ன் எந்த சதவீதம் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ அந்த எண்ணை முதல்ல கண்டுபிடிக்கிறோம். 35% 175ன்னா இன்ட்டு 100% எவ்வளவு? முதல்ல அந்த எண்ணை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள் 7ஆல் அடிக்கலாமா இல்லை 5ஆல் அடிக்கலாமா? 7 5 35 25 100 1 7 2 14 மீதி 3 5 35 2 25 எவ்வளோ 500ஆ? அப்போ அந்த எண் என்ன 500. அப்போ அந்த எண் 175ன் எத்தனை சதவீதம்னு கேட்குறாங்க. அப்போ 175 போடுறேன் 500 மேலே போடுறேன் இன்ட்டு 100. இதை சுருக்குனா 285/5/7% அப்படின்னு வருங்க. எங்கே இருக்குது? டி தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது 11வது கொஸ்டின். ஒரு விகிதத்தில் 1வது 4வது விகிதத்தின் பெருக்கல் பலன் 40, 2வது 3வது விகிதத்தின் பெருக்கல் பலன் 2.5x எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நமக்கு தெரியும் ஏ பி சி டி. ஓகேவா? இது 4 தொடர் ரேஷியோ அப்படின்னா உள்ளகத்து ரெண்டுத்தையும் பெருக்கிறது வெளியகத்து ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு சமம். அப்படி வந்தால் தான் அது ரேஷியோவில் வரும். அதானே விகித சமம் சொல்லும் இல்லையா? இங்கே பாருங்கள் 1வது 4வது பெருக்குனா எவ்வளோ 40, 2வது 3வது பெருக்குனா எவ்வளோ வரும் 2.5x. அவ்வளோதான் சார் 2.5x. இது சிம்பிளாக பண்ணால் முடிஞ்சு போச்சு. இந்த பாருங்கள் இங்கே 2.5 தலை இதையும் 10 பெருக்கு இதுவும் 10 பெருக்குங்க 400. இதை 10 பெருக்குனா 25x. அவ்வளோதாங்க. எத்தனை 25 400 எக்ஸோட மதிப்பு 400/25 16 25ன்னு வரும். இல்லை 5ஆல் அடிச்சிக்கலாம். சரி 1 5 5 8 5 40 ஒரு 0 1 5 5 16 5 80. அவ்வளோதாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே பாருங்கள் 12வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின்ஸு. ஏ என்பவர் பியை விட 50% திறன் உடையவர். கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஏ பி எஃபிஷியன்சி ரேஷியோ போடுறேன். ஏ பியை விட 50% திறன். அப்போ 150ன்னு வரும். இங்கே 100ன்னு வரும். ஒரு 0 ஒரு 0 3 5 2 5 10. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க? சி என்பவர் ஏ மற்றும் பியை முடிப்பது போல் பாதி அளவு திறமை உடையவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ஏ + பி ரேஷியோ சி. நல்லா கவனிங்க. சி என்பவர் ஏ + பி போல் பாதி அளவு திறமை உடையவர். அப்போ இங்கே என்ன ஆகுதோ அதில் பாதிங்க. அப்போ இங்கே 2ன்னு எடுத்துக்கிட்டா இங்கே என்ன வரும் 1. இப்போ இந்த 3 ரேஷியோவை நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். எப்படி ஈக்குவல் பண்ணுறத மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்களேன். ஓகேவா? ஸோ ஏவும் பியும் கூட்டினா எவ்வளோ? இங்கே பாருங்கள் இது 2ஆல் பெருக்குங்களேன். இங்கே பாரு இது 2ஆல் பெருக்கு 3 2 6 2 2 4 6 நாளாக 10ன்னு வந்துச்சா? ஸோ இதை மொத்தம் கூட்டுங்க. இது இங்கே பாருங்கள் இது மொத்தம் கூட்டினா 10. இதை 10 கூட்டினா இது ரெண்டுத்தையும் இங்கே பாருங்கள் ஏவும் பியும் கூட்டினா 10 ஏவும் பியும் கூட்டினா அப்போ இதை 10 வரணும். இதுவும் 5ஆல் பெருக்குங்க இதுவும் 5ஆல் பெருக்குங்க. அப்போ 2 5 10 1 5 5. அவ்வளோதாங்க. இப்போ 3 பேரோட ரேஷியோ தெரிஞ்சு போச்சு பாருங்கள். ஏ பி சி. ஏ எவ்வளோ 6, பி எவ்வளோ 4, சி எவ்வளோ 5. புரியுதாங்க நான் எப்படி போட்டிருக்கேன்னு? புரியுதுங்களா? அப்போ ஏபி 3:2னா இது 2ஆல் பெருக்கிட்டேன். ஏன்னா இங்கே மாற்றத்துக்கு ஏற்ற ஈஸியாக வசதியாக இருக்குன்றதுக்காக இது 2ஆல் பெருக்கிட்டா 3 2 6 2 2 4 ரெண்டுத்தையும் கூட்டினா 10. ஓகேவா? அப்போ 2 மடங்கு 10னா 1 மடங்கு 5 தானே வரும். அவ்வளோதாங்க போட்டாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஏபிசி சி மட்டும் 40 நாளில் முடிக்கிறாருன்னா 3 பேரும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? சி எவ்வளோ 5ஆ? அப்போ 5 மடங்கு இருக்கிறவங்க 40 நாளில் முடிக்கிறாங்கன்னா 3 பேர் சேர்ந்து நான் 3த்தையும் கூட்டுங்க 15. அவ்வளோதாங்க. 15 மடங்குங்க எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 1 5 5 3 5 40/3ன்னு ஒரு ஆன்சர். அப்போ அவ்வளோதாங்க. எக்ஸோட வேல்யூ 40/3. இதை கலப்பினத்தில் பிரிச்சோம்னா 13 1/3ன்னு வரும். 13 1/3 எங்கே இருக்குது? ஏ தான் சரியான ஆன்சர் பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது சுருக்குன்ற ஒரு டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்து சுருக்குன்ற டாபிக் பாருங்கள். இது டைரெக்டாக ஷார்ட்கட்டில் போடலாம். இது மாதிரி கேள்வி கேட்குறான்னா இந்த கீழே இருக்கிறத அப்படியே குறி மாற்றி மேலே எழுதுங்க. 100 + 99 அதானே? இது அப்படியே மேலே போயிடுச்சுன்னா -99 +ன்னு வரும். அதானே? ஸோ இது மாதிரி இது லாஸ்ட் இந்த பாருங்கள் இந்த லாஸ்ட்டுக்கு மேலே போடுங்க. இந்த லாஸ்ட்டுக்கு மேலே போடுங்க. அவ்வளோதாங்க. இந்த லாஸ்ட்டுக்கு மேலே போட்டால் என்ன வரும்? √2 +
√1 அப்படின்னு மாறும். ஏன்னா கீழே இருக்கிற மைனஸ் போச்சு மேலே. அப்போ உள்ள இருக்கிறது எல்லாமே கேன்சல் ஆகிடுங்க. இந்த லாஸ்ட்டு மட்டும் நிற்கும். அப்போ 10, 1, 11 ஆன்சர். ஓகேவா? ஸோ நல்லா பார்த்துக்குங்க. இது பார்த்தீங்கன்னா RS வரல இந்த கேள்வி இருக்குது. இது முன்னாடி கேட்ட கேள்வி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இது இருக்கும். பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த 14வது கேள்வி பாருங்கள். ஏஜ் ப்ராப்ளம்ஸ் ஒன்று. தந்தையின் வயதானது மகனின் வயதை போல் 6 மடங்கு. இங்கே பாருங்கள், இது தந்தை மகன். தந்தையின் வயது மகனின் வயதை போல் 6 மடங்கு. இது ஒன்றுன்னா இது எவ்வளோ? 6. 6 வருடங்களுக்கு பிறகு தந்தையின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்கா? அப்போ 1:4. இங்கே 6க்கு 4க்கு டிஃப்ரென்ஸ் 2. 1க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் 0. டிஃப்ரென்ஸ் சமமாக வரல இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், 4க்கு 1க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. அது இது மேலே பெருக்குங்க. 3 18, 1 3 3. 6க்கும் 6க்கும் 1க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 5. 5 கீழே பெருக்குங்க. 5 நாள் 20, 1 5 5. அவ்வளோதான் சார். இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 2. இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வருதா? டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக வரதுக்கு தான் இது மாதிரி பண்ணுறேன். இந்த 2 மடங்கு தான் என்னென்னா 6 ஆண்டுகளுக்கு முன்பு பின்புலாம் கொடுப்பாங்க 6. அப்போ 1 மடங்கு எவ்வளோ? 3. அது எத்தனை இதை பாருங்க. இதுதான் தந்தையினுடைய மடங்கு, இது மகன். இப்போ சொல்லுங்கள், தந்தை எவ்வளோ அப்படின்னா 18 × 3. இங்கே 1 மடங்கு எத்தனை இது கூட பெருக்கிட வேண்டியதான் ரெண்டுத்தையும். மகன் எவ்வளோ? 3 × 3. இது எவ்வளோ வரும்னா 54. இது 9ன்னு வரும். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 15வது கொஸ்டின்ஸ். கொஞ்சம் நல்லா கவனிங்க. 2 எண்களின் கூடுதல் PQ, அதாவது x + y = PQன்றது ஏதோ ஒரு வேல்யூ, சம் வேல்யூ. அவற்றின் வித்தியாசம் PQன்றது ஏதோ நம்பருங்க. ஓகேவா? அவற்றின் வித்தியாசம் கூடுதலின் 1/7 மடங்கு எனில் HCF யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்னென்னா இந்த கான்செப்டில் இருக்க மாதிரி 2 நம்பரை கண்டுபிடிச்சிக்கணும். நம்பரை கண்டுபிடிச்சா முடிஞ்சு போச்சு. என்ன வித்தியாசம் வந்து கூடுதலின் 1/7 மடங்காக இருக்கிற மாதிரி நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, வித்தியாசம் கூடுதலின் 1/7 மடங்காக இருக்கிற மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கிறேன். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 32, இன்னொன்று 24ன்னு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள், கூடுதல் 1/7 மடங்குன்னு சொல்கிறாங்களா? அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா 8. அப்போ 8ல் வர மாதிரி 2 நம்பர் எடுத்துட்டேன். 3 8 24, 4 8 32 அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 8. அதுதானே? வித்தியாசம் கூடுதலின் 1/7 மடங்காக இருக்கும். கூடுதல் எவ்வளோ? ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 56 × 1/7. 1 8 56. அப்போ கரெக்டாக வருதா ரெண்டுமே? அவ்வளோதாங்க. இப்போ 2 என்ன கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு என்ன, அந்த 2 நம்பரோட HCF வேணும். 32க்கும் 24க்கும் HCF எடுக்கிறேன். 8ஆல் 4 8 32, 3 8 24. அவ்வளோதாங்க. 8 தாங்க ஆன்சர். புரியுதா? அந்த 8 நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், அந்த 8 எப்படி போடலாம்? 56 1/7ன்னு போடலாமா? அந்த 56ன்றது என்னது? கூடுதல் தானே? அப்போது PQ/7. ஏன்னா PQன்றது என்ன கொடுத்துருக்காங்க? கூடுதல்னு இருக்கு பாருங்கள். அப்போ ஆன்சர் என்னென்னா D தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 16வது கேள்வி. ரீசனிங்கில் இது மாதிரி கேள்விகள் கேட்குறாங்க. இது மாதிரி வந்தால் நம்ம என்ன யோசிக்கணும்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நம்பர்லாம் யோசிக்கணும். B, E, H, அடுத்து என்ன வரும்? அடுத்து N. B, C, D, E. இங்கே பாருங்கள், C, D விட்டுட்டு E போட்டுருக்கு. E, F, G, H, I, J. அடுத்து என்ன வரும்? K வரணும். L, M போச்சுன்னா அடுத்தது N. முடிஞ்சிச்சா? முதல்ல K கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது 12 15 18. 12 15க்கு 3, 15 18க்கு 3. அப்போ இது கூட 18 கூட 3 ஆட் பண்ண என்ன வரும்? K21. K21 எங்கே இருக்குது? B மட்டும்தான் இருக்குது ஆன்சர். ஓகேவா? சப்போஸ் 2 இடத்துல இருந்தால் அடுத்த நம்பர் வச்சு C வந்து E மாறுது, E வந்து G மாறுது, G வந்து I மாறும், I வந்து K மாறும். ஸோ அப்படி போடலாம். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது 17வது பாருங்கள். இது ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ். இது டீச்சர் என்பது இவ்வாறு குறியிடப்பட்டால் ப்ராப்ளம் என்ற சொல் எவ்வாறு குறிக்கப்படும் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இது கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இதே தான் கலைச்சி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 லெட்டர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டு 3 லெட்டர். TEA, AET, AET வந்துருக்குதா? இங்கே பாருங்கள், HER, RH. அப்போ நடுவில் C மட்டும், அடுத்து என்ன வரும்? D விட்டுட்டு E போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை மாற்றலாமா? இங்கே பாருங்கள், 3 3 பிரிங்க. அப்போ முதல்ல O வருமா? ஓம், ஆர், பி, நடுவில் ஒரு எழுத்து, எம் வருமா? MEL. பி வந்துக்குது. அப்புறம் என்ன வரும்? சியை விட்டுட்டு டியை தந்து இங்கே போடணும். அவ்வளோதாங்க. ORP, DMEL. எங்கே இருக்குது பாருங்கள்? சி இருக்குது. ஸோ 17வதுக்கு சி தான் சரியான ஆன்சர்.
நெக்ஸ்ட்டு 18வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். எஸ்யூஎன் வந்து இதை பெருசாக கொடுத்துருக்காங்க, எப்படி சார் யோசிப்பாங்க அப்படின்னு கேட்டால், இங்கே நல்லா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏபிசிடி லைனை எழுதிட்டு யோசிச்சு பார்க்கணும். நம்ம நிறைய கணக்கு நிறைய இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துப்போம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? எஸ்ஸு டி, எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வரும்? ஆர். முடிஞ்சு போச்சா? அப்போ ஒவ்வொன்றும் 2 எழுத்தாக மாற்றுறாங்க. புரியுதா? எஸ்ஸு டி, எஸ்ஸுக்கு முன்னாடி ஆர், யூக்கு அப்புறம் வி, யூக்கு முன்னாடி டி, என்னுக்கு அப்புறம் ஓ, என்னுக்கு முன்னாடி எம்மு. அதே மாதிரி தான் இதையும் போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி இதை மாற்றினா முடிஞ்சு போச்சுங்க. டி, ஆர்எஸ்டி, யூ. முன்னாடி டிக்கு முன்னாடி என்ன இருக்கும்? எஸ்டி. இங்கே பாருங்க, முதல்ல டிக்கு அப்புறம் யூவா? ஓகேவா? டிக்கு முன்னாடி என்ன இருக்குது? எஸ்ஸா? அப்போ யூஎஸ்ன்றது முதல்ல வரும். இ இருக்குது, இக்கு அப்புறம் என்ன வரும்? எஃப். இக்கு முன்னாடி என்ன இருக்கும்? ஏபிசிடி. புரியுதா? எம்என்ஓ அப்புறம் எம். அவ்வளோதாங்க. புரியுதா என்ன கான்செப்ட்னு? ஒரு எழுத்துக்கு அடுத்தது போடணும், அதுக்கப்புறம் முன்னாடி போடணும். இது மாதிரி போட்டு வந்தால் முடிஞ்சு போச்சு. ஸோ 18வது ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாம்பே. யூஎஸ்எஃப் டிஓஎம். பாம்பே தான் சரியான ஆன்சர். பி தான் பார்த்துக்குங்க. ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸை கொஞ்சம் யோசிச்சு போகாமல் இருக்கும். அடுத்தது இங்கே பாருங்கள், கொடுக்கப்பட்ட வரிசையில் அனைத்து எண்களும் நீக்கப்பட்ட பின் மீது உள்ளவற்று நடுவில் இருப்பது என்ன அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. முதல்ல இதில் இருக்கிற நம்பர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாமா? இங்கே பாருங்கள், ஏ அட்டு அதானே, அத்து 9 வராது. இசட்டு பர்சன்டேஜ் ப்ளஸ் பிஆர் கியூ ஸ்டார் ஒய் பி. மொத்தம் எத்தனை எடுத்துருக்கு பாருங்கள்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11 ஆறாவது எத்தனை? 1 2 3 4 5. பி தான் சரியான ஆன்சர். பாருங்கள், இந்த பக்கம் 5 இருக்கும், இந்த பக்கம் 5 இருக்கும். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா டி தான் சரியான ஆன்சர் 19வதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் 20வது கேள்வி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின் சார். நிறைய பேர் நம்ம எப்படிலாம் தப்பு பண்ணி போடுமோ அப்படிலாம் ஆன்சர் வந்திருக்கும் சார். ஓகேவா? சரி, பெருக்கல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? முதல்ல எழுத்து போடணும், 2வது எழுத்து பவரில் போடணும். வகுத்தல்னா என்ன சொல்கிறாங்க? 2வது எழுத்து கீழே போடணும், முதல்ல எழுத்து பவரில் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? முதல்ல இந்த ப்ராக்கெட் எழுத்துலாம் போர்ட் மாஸ் சொல்லப்படி முதல்ல ப்ராக்கெட் எழுத்து போடலாமா? இங்கே பாருங்க, பெருக்கல் என்ன? முதல்ல எழுத்து போடணும், 2வது எழுத்து பவரில் போடணும். டிவிஷன். வகுத்தல் என்ன? 2வது எழுத்து முதல்ல போடணும், முதல்ல எழுத்து பவரில் போடணும். 2 power 4 16 டிவைட் இது 1. சரி, இப்போ அடுத்தது டிவிஷன் சொல்கிறாங்க. டிவிஷன் என்ன பண்ணணும்? இங்கே பாரு, 2வது எழுத்து முதல்ல போடுறேன், முதல் எழுத்து பவரில் போகிறேன். அப்போ 1 power 16. அப்போ ஆன்சர் என்ன? 1. சி தான் சரியான ஆன்சர். புரியுதுங்களா? பார்த்துக்குங்க. அடுத்தது ஒரு உறவுமுறை கணக்கில் ஒன்று கணக்கு பாருங்க. மோனிகா என்பவர் ஒரு ஆணை பார்த்து, ஒரு ஆண் சொல்கிறாங்க, கொஞ்சம் நல்லா கவனிங்க, அதனால் பாக்ஸை போட்டேன். ஓகேவா? இதுதான் யார் அப்படின்னா ஒரு ஆண். ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாரு, இவருடைய ஒரே சகோதரி என் மகனின் அம்மாவின் அம்மா. அதுதானே, என் மகனின். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மோனிகா இருக்காங்க. இவங்க யாருன்னா மகனின் அம்மாவின் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் மகன். இங்கே பாருங்கள், எனது மகன் அப்படின்னா என்ன? இதுதான் மோனிகா. புரியுதா? மோனிகா என் மகனின் அம்மாவின் அம்மா யாருன்னா அந்த ஆணோட சகோதரி. புரியுதா? எப்படி சொல்கிறேன் பாருங்க. மோனிகா ஒரு ஆணை பார்த்து சொல்கிறாங்க, இவரோட சகோதரி இங்கே நான் இருக்க மோனிகா இருக்கேன், எனது மகனின் அம்மாவின், அதான் மோனிகாவின் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கேள்வி கேட்குறேன்னா, அவர் மோனிகாவிற்கு என்ன உறவு? அவர்னா அந்த ஆண், மோனிகாவிற்கு என்ன? அம்மாவோட பிரதர். அம்மாவோட பிரதர் என்ன வரும்? தாய் மாமா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? 21வதுக்கு ஏ தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து 22வது கேள்வி. இங்கே ஒரு டிஃப்ரெண்டான புதிர் கணக்குங்க. வேடன் ஒருவனிடம் அவனது பையில் எத்தனை பறவைகள் உள்ளன என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர் 6 தவிர அனைத்தும் சிட்டுக்குருவிகள், 6 தவிர அனைத்தும் புறாக்கள், 6 தவிர அனைத்தும் வாத்துக்கள் என பதிலளித்தார். எனில் அவர் பையில் இருந்த மொத்த பறவைகள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. மொத்த பறவைகளை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். 6 தவிர எக்ஸ் மைனஸ் 6, 6 தவிர எக்ஸ் மைனஸ் 6, 6 தவிர எக்ஸ் மைனஸ் 6 ஈக்குவல் டு மொத்தம் எவ்வளோ? எக்ஸு. அதானே? அவ்வளோதாங்க. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது மட்டும் என்ன புறா? சிட்டுக்குருவிகள். இது புறாக்கள், இது வாத்துகள். மொத்தம் எக்ஸு 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 3 எக்ஸு கூட்டினா என்ன வரும்? 3 எக்ஸு மைனஸ் 18 மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 0. 3 எக்ஸில் எக்ஸ் போச்சுன்னா 2 எக்ஸு மைனஸ் 18 ஈக்குவல் டு 0.
அப்போ 2x ஈக்குவல் டு 18. எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? 2 2 9 2 18. அப்போ எக்ஸோட மதிப்பு 9. ஓகேவா? கொஞ்சம் புதிர் கணக்கு இது, கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 23வது கேள்வி. கீழ்கண்ட படத்தை ஒரு பகடையாக மாற்றினால் எது சரியாகும் அப்படின்னு கேட்குறாங்க. விச் இஸ் கரெக்ட், எது சரியானது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இந்த படத்தை ஒரு பகடையாக மாற்றினா முதல்ல எதுக்கு எது எதிர்பக்கம்? எஃப் வந்து பி தானே, எஃபோட எதிர்பக்கம் வந்து பி அப்படின்னு போடலாம். ஈக்கு வந்து சின்னு வரும். யூவோட எதிர்பக்கம் சி, ஏவோட எதிர்பக்கம் டி. இப்போ எந்த படம் பொருந்தது பார்க்கலாமா? இங்கே பாருங்க, இப்போ 4 படத்தை பாருங்க. இங்கே பாருங்க, இஎஃப்பி இது வருமா பாருங்க. இங்கே பாரு, எஃப்பும் பியும் ஒன்னோட ஒன்று எதிர்பக்கம், ஆனால் எஃப்பும் பியும் ஒன்னோட ஒன்று அருகில் அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்குது அட்ஜசன்ட் சைடில் வருமா? வராது. அப்போ ஒன்று கிடையாது. இஎஃப்டி இங்கே பாருங்க, இஎஃப்டி இது வரலாம். அடுத்து 3வது பாருங்க, பிசிஇ பிசிஇ இங்கே பாருங்க, சிஇ ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டு, ஆனால் சிஇ அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. அப்போ 3 வராது. இங்கே பாருங்க, ஏடிஇ ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் சைடில் இருக்குது. அப்போ இதுவும் வராது. அப்போ எது மட்டும் தான் வரும்? 2 மட்டும் தான் வரும். பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது, கீழே கொடுக்கப்பட்டுள்ள படங்களில் வேறுபட்டது எது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இது நல்லா எல்லாம் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது மட்டும் ஒன்று க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பாக்ஸ் மாதிரி தெரியுது, ஸ்கொயர். மற்ற இதெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இங்கே பாருங்கள், இது மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கு, மற்றெல்லாம் க்ளோஸ் பண்ணல பாருங்கள். அப்போ வித்தியாசமானது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2வது தான் விஷுவல் ரீசனிங்ன்ற டாப்பிக்கில் இது வரும். விஷுவல் ரீசனிங்னா படம் தொடர்புடையது சார். இது படங்கள் எண்ணிக்கை என்ன ஒன்றா வரலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், அனாலஜியில் ஒரு கேள்வி. ஸோ அடுத்தது என்ன வரும்னு கேட்குறாங்க. புகை மாசு, போர் அப்படின்னா புகையால் மாசு ஏற்படுது. அப்போ போரால் என்ன வரும் அப்படின்னா அழிவு ஏற்படும். ஸோ 25க்கு டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.